வணக்கம். இது தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள். செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். புலம்பெயர் தமிழர்களால் மஹிந்தவுக்கு காத்திருக்கும் ஆபத்து. இன்று கூடவுள்ள அரசியலமைப்பு பேரவை புதிய போலீஸ் மா அதிபரை நியமிப்பது தொடர்பிலான இறுதி முடிவு. ஊழல் மோசடிகள் குறித்த விசாரணைகளில் ஏற்பட்டுள்ள சிக்கல். மன்னாரில் நள்ளிரவில் மீண்டும் பதற்ற நிலை. இன்று அதிகாலை மற்றொரு கோர விபத்து. 26 பேர் படுகாயம். பலரின் நிலை கவலைக்கிடம். கொட்டி தீர்க்க போகும் மழை. மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கைக்குண்டால் கந்தலாயில் பரபரப்பு. போலீசார் தீவிர விசாரணை. கொழும்பு பிஓசி தலைமையகத்தில் தீ விபத்து. தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் சலுகைகளை குறைப்பதால் அவர் புலம்பெயர் தமிழர்கள் மற்றும் பிரிவினைவாத குழுக்களின் அச்சுறுத்தல்களுக்கு ஆளாக நேரிடும் என்று கட்சியிலிருந்து விலகிய ஜேவிபியின் முன்னாள் அரசியல் குழு உறுப்பினர் நந்தன குணதிலக எச்சரித்துள்ளார். ஹிக்கடுவையில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தமிழ் புலம்பெயர்ந்தோர் மற்றும் சில ஜேவிபியின் அரசியல் குழு உறுப்பினர்களின் அழுத்தத்தினால் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் இந்த நடவடிக்கை மிகவும் கவலைக்குரியது என தெரிவித்திருந்தார். மஹிந்த ராஜபக்சவை ராணுவ தீர்வை நோக்கி வலியுறுத்தி ஜேவிபியின் கடந்த கால பங்கை அவர் நினைவுபடுத்தியதுடன் 2010ஆம் ஆண்டில் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவுக்கு அவர் ஆதரவளித்ததையும் குறிப்பிட்டுள்ளார். புலம்பெயர்ந்த தமிழர்கள் தேசிய மக்கள் சக்தியை ஊக்குவிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்ட அவர் செம்மணி புதைகுழியை அகழ்வதில் அதிக ஆர்வம் காட்டும் அரசாங்கம் தற்போது சூரியகந்தம் மற்றும் கோகந்தர புதைகுழிகளிலும் இதேபோன்ற ஆர்வத்தை காட்டியுள்ளதாக தெரிவித்தார். மஹிந்த ராஜபக்ச ஒரு பெரிய பிரிவினைவாத இயக்கப்பட்டும் அரசியல் நெருக்கடியை தீர்த்து வைப்பதாகவும் ஜேவிபி ஒரு காலத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி அரசாங்கத்தில் அமைச்சரவை பதிவுகளை வகித்ததாகவும் நந்த குணதிலக குறிப்பிட்டுள்ளார். அரசியலமைப்பு பேரவை இன்று சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்ன தலைமையில் பிற்பகல் 1:30 மணிக்கு சபை கூடவுள்ளது. இதன்போது புதிய போலீஸ் மா அதிபர் நியமனம் தொடர்பான முன்மொழிவை பேரவை கவனம் செலுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் மூலம் பதவி நீக்கம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து போலீஸ் மா அதிபர் பதவி வெற்றிடமாக உள்ளது. இந்த நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக பதில் போலீஸ் மா அதிபர் இந்த பதவிக்கான வேட்பாளரை அரசியலமைப்பு சபைக்கு ஒப்புதலாக சமர்ப்பிப்பார். இதன்படி இன்றைய கூட்டத்தின் போது புதிய போலீஸ் மா அதிபரை நியமிப்பது குறித்து அரசியலமைப்பு பேரவை இறுதி முடிவை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்று தகவல் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் தேசிய போலீஸ் ஆணையத்தின் உறுப்பினர் பதவியிலிருந்து ரோகண ஏகநாயக்க பதவி விலகியுள்ளார். பதவி விலகல் கடிதம் ஏற்கனவே அரசியலமைப்பு சபைக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் விளைவாக தேசிய போலீஸ் ஆணையத்தின் தற்போது 2 உறுப்பினர் பதவி வெற்றிடமாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த அரசாங்கங்களின் ஆட்சி காலங்களில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் மோசடிகள் மற்றும் சட்டவிரோத சொத்து குவிப்பு குறித்த விசாரணைகளில் சிக்கல் நிலை உருவாகியுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல்வாதிகள், முன்னாள் பாதுகாப்பு உயர் அதிகாரிகள், அரச உயர் அதிகாரிகள் சட்டவிரோதமான முறையில் குவித்த சொத்துக்களை தனது பெயரில் கொள்வனவு செய்யவில்லை என தெரியவந்துள்ளது. வேறு நபர்களின் பெயர்களை பயன்படுத்தி சொத்து குவிப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் விசாரணைகளை முன்னெடுப்பதில் பல்வேறு சவால்கள் எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறெனினும் இந்த ஊழல் மோசடிகள் தொடர்பில் விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சட்டவிரோத சொத்து குவிப்பு தொடர்பில் முன்னாள் அமைச்சர்களான SM சந்திரசேன மற்றும் சாமர சம்பத் ஆகியோரின் எதிர்வரும் நாட்கள் விசாரணை நடத்தப்பட உள்ளது. முன்னாள் அரசியல்வாதிகள், முன்னாள் உயர் பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் 26 பேர் தொடர்பிலான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசியல்வாதிகள் உள்ளிட்டவர்கள் வேறு நபர்களின் பெயர்களில் கொள்வனவு செய்து சொத்துக்கள் தொடர்பில் விசேட விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தகவல் தெரிவித்துள்ளது. போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படையின் பாதுகாப்புடன் மன்னாரில் 2ஆம் கட்ட காற்றாலை மின்திட்டத்திற்கான காற்றாலை கோபுரங்கள் அமைப்பதற்கான பாரிய பொருட்கள் ஏற்றி வரப்பட்டுக் கொண்டிருந்த நிலையில் மக்களின் எதிர்ப்பால் பதற்ற நிலை ஏற்பட்டிருந்தது. குறித்த வாகனம் மன்னார் நீதிமன்ற பிரதான வீதியில் போலீஸ் பாதுகாப்புடன் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. பொதுமக்கள் அமைப்பினர், வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் உள்ளடங்களாக பொதுமக்கள் என நூற்றுக்கணக்கானவர்கள் இந்த போராட்டத்தில் இணைந்திருக்கின்றனர். சம்பவ இடத்திற்கு வருகை தந்த மன்னார் போலீசார் குறித்த வாகனத்தை மன்னார் நகருக்குள் கொண்டு செல்ல முயற்சித்த போது பொதுமக்களின் பலத்த எதிர்ப்பினால் இந்த வாகனம் கொண்டு செல்ல முடியவில்லை. தொடர்ந்தும் பொதுமக்கள் எதிர்ப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் குறித்த காற்றாலைக்கான உதிரி பாகங்களை ஏற்றி வந்த பாரிய வாகனம் சுமார்
50க்கும் மேற்பட்ட போலீசாரின் பாதுகாப்புடன் மன்னார் நீதிமன்றம் பிரதான வாயிலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. இதன்போது சம்பவம் இடத்திற்கு வருகை தந்த மன்னார் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மக்களை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டதோடு சக போலீசாரை வைத்து அனைவரையும் புகைப்படம் எடுத்ததாகவும் தெரிய வருகின்றது. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற மக்கள் 2 வீதிகளுக்கு அருகாமையில் அமைதியாக இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு மட்டக்களப்பு பிரதான வீதியில் மின்னேரியாவின் பட்டுஓய பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 26 பேர் காயமடைந்தனர். இன்று அதிகாலை 3 மணியளவில் இவ்விபத்து ஏற்பட்டுள்ளது. மதுரோயாவில் இருந்து கொழும்பு நோக்கிய பயணித்த பேருந்து முன்னால் சென்ற ரிப்பர் லோரியில் மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக மின்னேரியா போலீசார் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர்கள் பொலனறுவை, மின்னேரியா மற்றும் ஹிங்குராகொட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் பலரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக வைத்தியசாலை வட்டாரம் தெரிவித்தன. விபத்து தொடர்பாக மின்னேரியா போலீஸ் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேற்கு மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையிலே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமேற்கு மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் பல இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகள், வடக்கு, வடமத்திய, வடமேற்கு மாகாணங்கள், திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் அவ்வப்போது மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்தமான காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைத்து தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களை அறிவுறுத்தியுள்ளது. கந்தளாய் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சின்னகுளம் பகுதியில் நேற்று மாலை கைக்குண்டு ஒன்று கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராணுவ புலனாய்வு படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி குறித்த சின்னகுளம் பகுதியில் கரையோரத்தின் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. கந்தளாய் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட சின்னகுளம் பகுதியில் நேற்று மாலை கைக்குண்டு ஒன்று கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதன்போது குறித்த கைக்குண்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு மீட்கப்பட்ட கைக்குண்டு மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கந்தளாய் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் கந்தளாய் போலீசார் தீவிர விசாரணைகள் ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு கோட்டையில் அமைந்துள்ள இலங்கை வங்கியின் தலைமையகத்தில் தீ விபத்தொன்று ஏற்பட்டுள்ளது. இலங்கை வங்கி தலைமையகத்தில் 5வது மாடியில் நேற்றிரவு 8:30 மணியளவில் குறித்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீ விபத்தின் போது 5வது மாடியில் ஊழியர்கள் சிலர் பணியாற்றிக் கொண்டிருந்த போது எதுவித காயங்களுமின்றி அவர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். கொழும்பு மாநகர சபை தீயணைப்பு வாகனங்கள் உள்ளிட்ட தீயணைப்பு படையினர் களத்திற்கு வந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். தீ விபத்துக்காக காரணம் இதுவரை தெரிய வராத நிலையில் சம்பவம் குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். புலம்பெயர் தமிழர்களால் மஹிந்தவுக்கு காத்திருக்கும் ஆபத்து. இன்று கூடவுள்ள அரசியலமைப்பு பேரவை புதிய போலீஸ் மா அதிபரை நியமிப்பது தொடர்பிலான இறுதி முடிவு. ஊழல் மோசடிகள் குறித்த விசாரணைகளில் ஏற்பட்டுள்ள சிக்கல். மன்னாரில் நள்ளிரவில் மீண்டும் பதற்ற நிலை. இன்று அதிகாலை மற்றொரு கோர விபத்து. 26 பேர் படுகாயம். பலரின் நிலை கவலைக்கிடம். கொட்டி தீர்க்க போகும் மழை. மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கைக்குண்டால் கந்தளாயில் பரபரப்பு. போலீசார் தீவிர விசாரணை. கொழும்பு பிஓசி தலைமையகத்தில் தீ விபத்து. இத்துடன் தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.